நீங்க பாராளுமன்றத்தை பத்தி வர குற்றச்சாட்டு அது தமிழ்நாடுக்கு பொருந்தும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்ப இவங்க திருப்பி திருப்பி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஒப்பீனியன் போல்ல இவங்களுக்கு நல்லாவே காமிக்கிறாங்க. அது மக்கள் ஆதரவால திருப்பி வர்றாங்களா இல்ல ஏதாவது பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அதிமுக ஓட்டை பிடிங்கி டிஎம்கே கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பாருங்க போய் இதாவது உங்க கட்சி பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க இந்த மாதிரி சல்சாப்லாம் தேடுறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது காங்கிரஸ் நல்லது இல்ல. இப்ப திருப்பி டிஎம்கே 2ஆம் முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, பேக் டு பேக் வந்துரும் சொல்றாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் என்ன, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? மக்களுக்கு ஆதரவு இல்லாம ஒருவரா? அப்படி வந்தாருன்னா அந்த தேர்தல் முடிவை ராகுல் காந்தி எதிர்ப்பாரா இல்ல வரவேற்பாரா? ஆனா ஓட்ட திருடி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கொடுத்துட்டார் சொல்றது பாருங்க, அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு தாங்க எல்லா மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் தேவை. அதை தவிர்த்து டோர் டு டோர் சேவை, ஒரு வீட்டில் மணி அடிச்சு கேட்கணும். ஓட்டர் யாரு, ஐடென்டிட்டி யாரு, இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்ல வீடு மாறி போனவங்க எத்தனை பேர், பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். டிஎம்கே தலைவர்கள் உள்பட உள்ளுக்குள்ள நம்புறது இல்லை இதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு. ஆனா வெளியில சரி மோதிக்கு எதிர்த்து எந்த ஆயுதம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கிறாங்க. அதனால என்னன்னா ராகுல் காந்தி ரொம்ப இதுவா இருக்காரு. எல்லா எதிர்கட்சிகளும் பின்னாடி வந்துருச்சு. நேற்று 300 எம்பிஸ் வந்துட்டாங்க. ஆட்சி நம்ம பிடிக்க போறோம். அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சனைகள் அதிகம் ஆகும். கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சி வெளியிலும் சரி, அரசியலும் சரி, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணுதா இல்ல டிஎம்கே கட்சியும் செய்யுதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா மக்கள் எல்லாம் வாங்கிப்பாங்க. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனா 5 ஆண்டு காலம் என்ன நடந்தது அதையும் பார்ப்பாங்கல்ல. ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ ராகுல் காந்தி தலைமையில தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த நிகழ்வுக்கு திமுக எம்பிக்களும் சப்போர்ட் பண்ணி உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அப்ப தமிழகத்துல திமுக பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான போர்ல திமுக கலந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு, தமிழக தேர்தல் கடந்த கால முடிவுகள் எப்படி புரிந்து கொள்வது சார்? பாருங்க, நீங்க பாராளுமன்றத்தை பத்தி வர குற்றச்சாட்டு அது தமிழ்நாடுக்கு பொருந்தும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்ப இவங்க திருப்பி திருப்பி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஒப்பீனியன் போல்ல இவங்களுக்கு நல்லாவே காமிக்கிறாங்க. அது மக்கள் ஆதரவால திருப்பி வர்றாங்களா இல்ல ஏதாவது பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அதிமுக ஓட்டை பிடிங்கி டிஎம்கே கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு கருத்து வச்சா என்ன சொல்லுவாங்க? இது என்ன பித்தலாட்டம் இது? மக்கள் ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி பிடிக்க முடியும். அது டிஎம்கே தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பிஜேபி உங்களுக்கு மத்திய அரசா இருக்கட்டும். இந்த மாதிரி பாருங்க போய் இதாவது உங்க கட்சி பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க இந்த மாதிரி சல்சாப்லாம் தேடுறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது காங்கிரஸ் நல்லது இல்ல. ஏன்னா இந்த கேள்வி இப்ப 3ஆம் முறை திருப்பி ஆட்சிக்கு, இப்ப திருப்பி டிஎம்கே 2ஆம் முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, பேக் டு பேக் வந்துரும் சொல்றாங்க. மீண்டும் ஸ்டாலின் பேசுறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் ஸ்டாலின், அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? மக்களுக்கு ஆதரவு இல்லாம ஒருவரா? அப்படி வந்தாருன்னா அந்த தேர்தல் முடிவை ராகுல் காந்தி எதிர்ப்பாரா இல்ல வரவேற்பாரா? இல்ல எதிர்கட்சினா ஓகே, நம்ம ஜெயிச்சா இவிஎம் ஓகே, நம்ம ஜெயிச்சா ஈசி ஓகே. இது பாருங்க மக்கள் மத்தியில என்ன வருதுன்னா, நமக்கு ஜெயிக்க முடியலன்னா தேர்தல் ஆணையத்தை குற்றச்சாட்டுல போடுறது. ஆனா ஒண்ணுங்க, நான் என்ன சொல்ல வரேன், ராகுல் காந்தி நிஜமாவே அவர் சொல்ற இதுல பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓட்ட திருடி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கொடுத்துட்டார் சொல்றாரு பாருங்க, அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு தாங்க எல்லா மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் தேவை. அதை தவிர்த்து டோர் டு டோர் சேவை, ஒரு வீட்டில் மணி அடிச்சு கேட்கணும். ஓட்டர் யாரு, ஐடென்டிட்டி யாரு, இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இல்ல வீடு மாறி போனவங்க எத்தனை பேர், பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது தேவை. ஆனா இங்க என்ன காங்கிரஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, டிஎம்கே உள்பட பீகார்ல எதிர்க்கிறாங்க. அங்கெல்லாம் கேட்காதீங்க, எஸ்ஐஆர் பண்ணாதீங்க. இதுல கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. காங்கிரஸ்ல இருக்கிற அதாவது கர்நாடகால சீஃப் எலக்டரல் ஆபீசர் கர்நாடகா அரசு, காங்கிரஸ் அரசு நியமனம் பண்ண ஆபீசர் தான். அதனால்தான் ராஜண்ணா சொல்றாரு இது என்ன பித்தலாட்டம் இது. அது கடுப்பா இருக்காரு ராகுல் காந்தி, கோவம் வந்துருச்சு. கூட இருந்துட்டு சொந்த கட்சியில இருந்துகிட்டே தனக்கு எதிராக செயல்படுறாங்க. அதாவது எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அப்படின்னா, சொந்த கட்சியில இருந்தே ஒரு பூகம்பம் வெடிக்கிறது அப்படிங்கிற கோபம் ராகுல் காந்திக்கு அதிகமாக இருக்கும். என்ன சார்?
நம்பிக்கை போயிடுச்சுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ராகுல் காந்தி சொல்வதை காங்கிரஸ் தலைவர்களும் சரி, எதிர்க்கட்சிகள் தலைவரும் சரி, டிஎம்கே தலைவர்கள் உள்பட உள்ளுக்குள்ள நம்புறது இல்லை இதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு. ஆனா வெளியில சரி மோதிக்கு எதிர்த்து எந்த ஆயுதம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கிறாங்க. அதனால என்னன்னா ராகுல் காந்தி ரொம்ப இதுவா இருக்காரு. எல்லா எதிர்க்கட்சிகளும் பின்னாடி வந்துருச்சு. நேற்றுக்கு 300 எம்பிஸ் வந்துட்டாங்க. ஆட்சி நம்ம பிடிக்க போறோம். எப்படி பிடிப்பீங்க? அடுத்த தேர்தல் 2029 நடந்த பிறகுதான். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக 12 நாளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா எங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள கொண்டு வரணும், பிரைவேட்ல கொடுக்க கூடாது அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பிரைவேட்ல கொடுக்கப்பட்டா தான் உங்களுக்கு போனஸ், பிஎஃப், இன்சூரன்ஸ், மேரேஜ் ஆகும்போது ஒரு 20,000 rupees இது போன்ற பெனிஃபிட்டுகள் இருக்கிறது. எங்க அரசாங்கத்துடைய கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை திமுக கவுன்சிலர்கள் மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க அதுல ஒண்ணு அதாவது சென்னை மாநகரத்துல இது ஆல்ரெடி சில வார்டுல அமல் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தூய்மை பணி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு அதை பார்க்கணும். அங்க நல்லா இருக்கா, இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அது எப்படி போகுதுன்னு அது நமக்கு அது பார்த்தாதான் தெரியும். அதாவது இதெல்லாம் ஒரு ஆடிட் பண்ணணும். அதாவது பிரைவேட் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு. அதே நேரத்தில் பாருங்க, நம்ம மாநகராட்சி கிட்ட அவ்வளவு நிதி கிடையாது. இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்குதா, அவங்க வேலை செய்யறது இல்லை. இது திமுக அதிமுக நான் பார்க்காம என்ன சொல்லுவேன்னா, மாநகராட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்னன்னா சென்னை நகர்ல இது இருக்கணும், தூய்மை தேவை. அந்த தூய்மை அரசு ஊழியர்கள் சரியா பண்ணுவார்களா இல்ல பிரைவேட் பண்ணுவாங்களா? அதனால இப்ப கொடுத்த வார்டுல எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, எங்க ஆல்ரெடி பிரைவேட்டைஸ் ஆயிருக்குதோ அங்க எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணுங்க. ஆனா ஒண்ணுங்க, டெல்லியில கூட இப்ப புது டெல்லியில பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி கான்ட்ராக்ட் பிரைவேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலையில குப்பை கலெக்ட் பண்றது, அப்புறம் அதை கொண்டு போய் அதை டிஸ்போசல் பண்றது, இதெல்லாம் பிரைவேட்டு தான். எல்லா இடத்துலயும் பிரைவேட் வந்துருச்சு. சார் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை கொடுப்பதற்கான தாயுமானவர் திட்டம் முழுமையாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இப்போ இது வந்து தேர்தல் சமயத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அடுத்த தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த தாயுமானவர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சனைகள் அதிகம் ஆகும். கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சி வெளியிலும் சரி, அரசியலும் சரி, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணுதா இல்லை டிஎம்கே கட்சி செய்யுதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து எல்லாம் வாங்கிப்பாங்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனால் 5 ஆண்டு காலம் என்ன நடந்தது அதையும் பார்ப்பாங்கல்ல. அதனால்தான் பாருங்க, நம்ம எடப்பாடி பழனிசா பழனிசாமி வந்து அவரோட நடைப்பயணத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இதனால்தான். ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் பண்ணுவீங்க. தேர்தல் ஆண்ட பிறகு இந்த 5 ஆண்டு காலம் பல வாக்குறுதிகள், 2021 கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஒன்றும் செயல்படலைன்னு எல்லாருமே சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட சொல்றாங்க, அலையன்ஸ் பார்ட்னர்ஸே சொல்றாங்க. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ தமிழக அரசியல் களம் தற்போதைய நிலையில உங்களுடைய பார்வையில எப்படி சார் இருந்துட்டு இருக்கு? ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ எப்படி சார் இருக்கிறது? இல்லைங்க, இப்போ இபிஎஸ் நடைப்பயணத்துக்கு பிறகு பாஜக அதிமுக அலையன்ஸ் நல்லா சூடு பிடிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு இருக்கிறது. ஒரு 6 மாச காலத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லைங்க. ஒரு டிஎம்கே ஆளும் இது ரூலிங் ஃப்ரண்ட் இப்போ அவங்க கொஞ்சம் பேக் ஃபுட்ல வந்துட்டாங்க. அதை தவிர்த்துங்க, ஸ்டாலினோட உடல் நிலைமையை வைத்துக் கொண்டும் திமுக தலைவர்கள் கவலையா இருக்காங்க. இப்ப திருப்பி அவர் வெளிநாடு போறாரு. இப்ப திருப்பி வெளிநாடுக்கு போறாரு. ஒரு பக்கம் சொல்லப்படுறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போறாருன்னு, இன்னொரு பக்கம் நல்ல ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஸ்டாலின் ஐயாவோட உடல் நிலைமை, எவ்வளவு கேம்பெயின் பண்ண முடியும் அவருக்கு, வரப்போற தேர்தலில் எப்படி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணுங்கிற ஒரு இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஆன்டி இன்கம்பன்சி அதிக அளவுல திமுக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் தமிழகத்துல? கட்டாயமா கட்டாயமா. ஏன்னா 5 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் ஒண்ணு எல்லாம் இப்ப நீங்க கேள்விப்படுற புது திட்டங்கள் இதெல்லாம் இப்பதானே புது புது பேர்ல வந்துட்டு இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.